ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் ஜோன். இன்றைக்கி வந்து டே 7 நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்று வந்து சிக்கன் ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மீதி இருந்ததுங்க. எப்போவுமே நான்வெஜ் குழம்பு மீதி இருந்ததுன்னா மார்னிங் வந்து சப்பாத்தி தான் செய்வேன். சரி, இன்றைக்கி வந்து மேத்தி சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தி வாங்கி வச்சுருந்தேன். இது 25 கிராம்ஸ் வந்து 25 ருபீஸுங்க. ஆச்சிக்குள்ளது பிராண்டு. இப்போ சப்பாத்தி மாவு கூட கோதுமை மாவு கூட வந்து கொஞ்சமாக வெந்தயக்கீரை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கீரைலாம் சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியில் பிசைஞ்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதில் கீரை இருக்குங்கிறது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணி தாங்க. சுடுதண்ணியில் உப்பு போட்டு கை பொறுக்கிற அளவு சுடுதண்ணி இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் பிசுன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மாவு போட்டுக்கிறேங்க. மாவு போட்டு அமுக்கி நல்லா பிசைஞ்சிட்டோன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துரும். அப்புறம் சப்பாத்தி உங்களுக்கு நல்லா வரும். சப்பாத்தி எப்படியுமே பிசைஞ்சு வச்சு ஒரு 20 மினிட்ஸாவது ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தேய்க்கணும். இப்போ 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், சப்பாத்தியெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். மேத்தி சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் தடவி தாங்க சுடுவேன் குழந்தைங்களுக்கு. எண்ணெய்லாம் தடவ மாட்டேங்க, நெய் தான் தடவுவேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் தாங்க, நல்லாவே சேர்க்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் தடவிக்கிட்டே பாருங்கள். சிக்கன் கிரேவி இவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்க. ஏன்னா சிக்கன் சுக்கா வேறு வச்சேன்னா அது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. சிக்கன் குழம்பு பாருங்கள் அப்படியே பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் மறுநாள் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மட்டும் போட்டுக்கிட்டேன். சிக்கன் குழம்ப காலி பண்ணணும் இல்லைங்க. மேத்தி சப்பாத்தி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி மேத்தியும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மேத்தி சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு மேலே தூவலாம். எதாவது கிரேவி, பன்னீர், கொண்டக்கடலை கிரேவி, சப்பாத்திக்கு எதாவது கிரேவி பண்ணும்போது மேலே வந்து கடைசியாக அந்த தூவினிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் மார்னிங் டிஃபன் அதாங்க, மேத்தி சப்பாத்தி சிக்கன் குழம்பு. மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா இது அவரை மொச்சங்க. இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலிகிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவரை மொச்சை ரொம்ப ஃபேமஸுங்க. அவங்க அந்த காய் தான் விளைய வைப்பாங்க. அது கண்டிப்பாகவே அவங்க வாரத்தில் வந்து 3 நாள் மெனுவில் வந்து அந்த அவரை மொச்சை குழம்பு இருக்கும். மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை மொச்சை கூட்டு தாங்க செய்கிறேன். குக்கரில் வந்து 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துட்டு அவரை மொச்சை கூட்டு தான் வைக்கிறேன். சோம்பு தாளித்ததும் அதில் வந்து வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டுங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த அவரை மொச்சை கூட்டுங்கிறது இது வந்து ராஜ்மான்னு சொல்கிறோம் இல்லைங்க, அதை தான் சொல்கிறாங்க. அது வந்து லைட் கலராகவும் இருக்கும், சில இடங்களில் டார்க் கலராகவும் இருக்கும். இப்போ அது ஒரு பக்கம் வதங்கட்டும். மிக்சியில் வந்து தேங்காய், சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கவும் செஞ்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி பாருங்கள், கூட்டு சூப்பராக இருக்குங்க. கொண்டக்கடலை வச்சு கூட்டு செய்யலாம், அப்புறம் சென்னா வச்சு கூட்டு செய்யலாம். மொச்சை நார்மலாக நம்ம மொச்சை, அப்புறம் இந்த அவரை மொச்சை, இதெல்லாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கூட்டு மாதிரி வச்சு பாருங்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தண்ணியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி தொட்டுக்கலாம், கட்டியாக வச்சிங்கன்னா சாதத்துக்கு கூட்டு மாதிரி தொட்டுக்கலாம், மொச்சை கூட்டு. இப்போ இது வந்து மசாலா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேங்க. அரைச்சி அதை வந்து குக்கரில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மிளகாப்பொடியும் சேர்த்துக்கிட்டேன். நான் குழம்பு மிளகாய்த்தூள்னாலும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேறு காரத்துக்கு நம்ம இஞ்சி மட்டும்தான், அந்த இஞ்சி கிராம்பு மட்டும்தான் காரமாக இருக்கும். அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூட இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இது கொதிக்கணுங்க. ஏன்னா பச்சையாக தான் எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்கோம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த மொச்சை கூட வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. இந்த நிலிகிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அந்த அவரை மொச்சைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கல்யாண வீட்டில் நம்ம இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் செய்வோம் மஸ்ட்டாகவே. அவங்களோட கல்யாண வீட்டில் கண்டிப்பாகவே பார்த்திங்கன்னா நிலிகிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த அவரை மொச்சை கண்டிப்பாகவே அவங்க கல்யாண வீட்டில் இந்த குழம்பு வந்து கண்டிப்பாகவே வைக்கணுமாங்க. ஒரு மெனுவாக கண்டிப்பாகவே இருக்குமா. நமக்கு எப்படி சாம்பாரோ அந்த மாதிரி அவங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே பக்கத்தில் நிறையா ஊட்டி பீப்புள்ஸ் அவங்களாம் இருக்கிறனால என்னால் இது தெரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருந்ததுங்க. அந்த மொச்சை பயிர் வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் தாங்க நம்ம உடம்புக்கு. சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அவரை மொச்சை கூட உருளைக்கிழங்கு, எல்லா கீரை கூடமே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து மசிச்சு, உருளைக்கிழங்கும் அவரை மொச்சையும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எப்போவுமே 1 kg அல்ல 2 kg வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்கங்க. பாருங்கள், அந்த பக்கம் அவரை மொச்சை போட்டு குக்கர் போட்டு ஒரு 2 விசில்லேருந்து 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கட்டிப்பருப்பு தான் செய்ய போகிறேன். கட்டிப்பருப்பே வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தாங்க செய்வேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கிட்டேன். தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கிட்டேன்.
கருவேப்பிலை. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து ஊற வச்சுக்கிட்டேங்க. ஊற வச்ச துவரம்பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு இது கூட மஞ்சத்தூள், அப்புறம் காயப்பொடி. துவரம்பருப்பு வந்து ஊற வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்கும்போது உங்களுக்கு 1-2 இருக்காது, ஈஸியாக ஒரு 2-3 விசில்லே வெந்துருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு. பருப்பு ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து குக்கரில் தாங்க செய்வேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சப்பொடி, காயப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி சேர்த்து இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் கரெக்டாக தண்ணி ஊற்றினா போதுங்க. இன்னொரு டிப் என்னென்னா, இந்த குக்கர் மூடி உள் மூடி இருக்குல்லங்க, மேலே விசில் போடுறோம், உள்ளே வந்து இதே பின்பக்கம் திருப்பினீங்கன்னா அதில் ஸ்லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பருப்பு வந்து பொங்கி வராது. இப்போ அது ஒரு பருப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் 3 விசில் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம், கரெக்டாக வெந்துடும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவரை மொச்சை கூட்டுங்க. பாருங்கள், நான் கட்டியாக தாங்க செஞ்சேன், தண்ணி இது குழம்பா வைக்கலை. இப்போ இது தண்ணியாக வச்சோன்னா சப்பாத்திக்கு நம்ம அப்படி கிரேவியாக தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா கரெக்டாக வெந்து அவரை மொச்சையும் உடையாமல் நல்லா குழுன்னு கரெக்டாக இருந்துச்சுங்க. சாதத்துக்கு சூப்பராக அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். சாதத்துக்கு சூடாக ரச சாதம், அப்புறம் சாம்பாருக்கு தொட்டுக்க அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அவரை மொச்சை கூட்டு. இந்த பக்கம் பாருங்கள், பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி நல்லா குலைவாக குழுன்னு. ரொம்ப கட்டி பருப்பாக சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வேறு எதுவும் மார்னிங் வந்து சிக்கன் சாப்பிட்டாச்சுங்க, மேத்தி சப்பாத்தி சிக்கன். மதியானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அவரை மொச்சை கூட்டு, அப்புறம் முட்டை வந்து அவிச்சிக்கிட்டேன். முட்டை அவிக்கும் போது உங்களுக்கு வந்து உடையுது அப்படின்னா அதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, உடையாது தண்ணியில். அப்புறம் மத்தியானம் இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. பருப்பு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் செமியாக தாங்க செய்வேன், நம்ம கட்டி பருப்பாக செய்ய மாட்டேன். அப்புறம் அவரை மொச்சை கூட்டு, அவிச்ச முட்டைங்க. முட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டையே சாப்பிடுங்க. அதான் உங்களுக்கு வீக்லி 2 or 3 குழந்தைங்களுக்கு அவிச்சு கொடுங்க. பொரிச்சது வந்து எப்போமாவது சாப்பிடுங்க, ஏன்னா அதில் உள்ள ப்ரோட்டீன்லாம் பார்த்திங்கன்னா டீநேச்சர் ஆயிரும். அதனால் அவிச்ச முட்டை தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு அந்த முழுசாக அந்த சத்துமே நமக்கு கிடைக்கும். ஃபுல் ப்ரோட்டீனுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இது மேலே பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் எப்போவுமே சேர்த்துக்குவேன், நெய் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் அதாங்க. அப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து மீதி ஆயிடுச்சு. அதில் வந்து இந்த நம்ம பக்கத்தில் ரோட்டுக்கடலாம் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மெஸ் சாம்பார்னு வைப்பாங்க தெரியுமா, அதுதாங்க செய்ய போகிறேன். பருப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு, சாம்பார் பொடி, அப்புறம் தக்காளி 3ஐயும் நல்லா பிசைஞ்சிக்கிறேங்க. கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சாம்பார் பொடி அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா 3ஐயும் கரைச்சிக்கிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு உள்ளே ஊற்றிடுங்க. பருப்பில் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசி மல்லித்தலை தண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த தக்காளியெலாம் நல்லா கொதிக்கணுங்க, கொதிக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நைட் வந்து இட்லி மட்டும் ஊற்றிக்கிட்டேங்க. பருப்பு வந்து இந்த மாதிரி மிச்சமாயிடுச்சுன்னா அதை வந்து நான் சாம்பாராக மேக் பண்ணிடுவேன் நைட்டு. இந்த மாதிரி இந்த டிஃபன் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பக்கத்தில் நம்ம மெஸ்ஸிலலாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் தாங்க கொடுப்பாங்க, கடலை மாவு கரைச்சி அந்த சாம்பார். தாளிப்புக்கு கடுகு, வெங்காயம், ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டாங்க. தாளித்து சாம்பாரில் ஊற்றிட்டேன். சூப்பரான மெஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கவின்சோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ்அவேலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.